ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அம்னோ அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவும் அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டியதற்கான மிகச்சிறந்த நேரம் இது என்றும் அம்னோவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான தெங்கு ரசாலி ஹம்சா வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமரும் பரிசானின் முன்னாள் தலைவருமாகிய நஜீப்பை தற்காப்பதில் ஒற்றுமை அரசாங்கம் தவறிவிட்டதாக தெங்கு ரசாலி ஹம்சா குற்றம் சாட்டினார். நஜீப் இப்போது பாரிசான் தலைவராக இல்லை என்றாலும் பாரிசான் துவண்டு போயிருந்த நேரத்தில் அம்னோவையும் பாரிசானையும் எழுச்சி பெற வைத்தவர் டத்தஸ்ரீ நஜீப் துன் ரசாக் என்று அவர் புகழாரம் சூட்டினார். மலாய் ஆட்சியாளர்கள் நஜீப்பிற்கு வழங்கியிருக்கும் அரச மன்னிப்பை நீதிமன்றம் நிராகரித்திருப்பது வெளிப்படையான பழிவாங்கும் செயல் என்றும் இப்படியான ஒரு அரசாங்கத்தை அம்னோ ஆதரிக்க வேண்டுமா என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் குவாமுசாங் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தெங்கு ரசாலி தெரிவித்தார். பதவிக்காகவும் ஆட்சி அதிகாரத்திற்காகவும் நஜீப்பிற்கு நாம் துரோகம் செய்துவிட்டோம் என்கிற இழிவான வரலாற்றை உருவாக்கிவிட வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். தாம் எப்பவும் அம்னோ காரன்தான், அந்த அக்கறையில்தான் இதை சொல்கிறேன். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு அம்னோ வழங்கியிருக்கும் ஆதரவை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதே அம்னோவின் கடைநிலை தொண்டரின் விருப்பம் என்று தெங்கு ரசாலி ஹம்சா தெரிவித்தார். பண்டிகை கால சாலை போக்குவரத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் போது ஒரே நாளில் போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்களுக்கு மொத்தம் 4433 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக ஜொகூர் காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அசாத் தெரிவித்தார். நேற்று காலை தொடங்கி நள்ளிரவு 12:30 மணி வரையில் ஜொகூரின் 47 சாலைகளில் சாலை போக்குவரத்து குற்ற புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக டத்தோ அப்துல் ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறைகளில் வெளியேறும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளும்படி அவர் வலியுறுத்தினார். ஒரு நாளுக்கு 22,000 முதல் 24,000 வாகனங்கள் ஜொகூருக்குள் நுழைவதாகவும் வெளியேறுவதாகவும் குறிப்பிட்ட அவர் அனைத்து சாலை பயனாளர்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதால் ஓப்ஸ் கிறிஸ்துமஸ் எனும் இச்சோதனை நடவடிக்கை ஜனவரி 1ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படவிருப்பதாக அவர் கூறினார். பள்ளி வளாகத்தில் 12 வயது மாணவியை பாலியல் சீண்டல் புரிந்ததாக 52 வயது மத ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொத்தபாரிவில் உள்ள ஒரு தேசிய பள்ளியின் மத ஆசிரியரான அவர் கடந்த 2 ஆண்டுகளாக மாணவிகளை பாலியல் சீண்டல் புரிந்துள்ளதாக நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி கொத்தபாரு காவல் நிலையத்தில் புகார் செய்ததை அடுத்து இன்று காலை சம்பந்தப்பட்ட மத ஆசிரியர் தன் மீதான குற்றத்தை மறுத்து நீதிமன்ற விசாரணையுடன் ஜாமீன் கோரிக்கையும் விடுத்துள்ளார். கொத்தபாருவில் உள்ள ஒரு தேசிய பள்ளியின் விளையாட்டு அறையிலும் வகுப்பறையிலும் தாம் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானதாக புகார் அளித்த சம்பந்தப்பட்ட மாணவியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்டவரின் மீதான வழக்கை அடுத்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி மீண்டும் விசாரிக்கவிருப்பதாகவும் 7 குற்றச்சாட்டுகளுக்கும் 55,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கி நீதிபதி தென்கு ஜரிசான் துவான் லா உத்தரவிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு பள்ளி காலாண்டு தொடங்கும் முன்னரே சம்பந்தப்பட்ட பள்ளி வளாகத்தில் தடயவியல் நிபுணர்கள் மீண்டும் பரிசோதனை செய்யும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து அம்னோ வெளியேறிவிடும் என்று சும்மா பூச்சாண்டித்தனம் காட்ட வேண்டாம் என்று ஜொகூர் மாநில PKR இளைஞர் பிரிவு தலைவர் ஃபசடின் புவாட் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் அதிருப்தி இருந்தால் அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கும் அம்னோ அதை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டும். அதை விடுத்து வெளியேறுகிறோம், நேரம் வந்துவிட்டது என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே அவ்வப்போது கருத்துக்களை தெரிவித்து வருவது சந்தேகத்தை எழுப்புவதாக உள்ளது என்று ஃபசடின் புவாட் தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்பதில் பக்காத்தான் உறுதியாக உள்ளது. நீதிமன்ற வழக்குகள் உள்ள அரசியல் தலைவர்களை பக்காத்தான் பாதுகாக்க விரும்பாது என்றும் ஃபசுடின் புவாட் தெரிவித்தார். இந்த அடிப்படை அரசாங்க கொள்கையை ஏற்க முடியாத அரசியல் தலைவர்களும் அவர்களின் கட்சிகளும் சும்மா மிரட்டிக்கொண்டு பூச்சாண்டித்தனம் காட்டாமல் தாராளமாக ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து வெளியேறலாம் என்று பூலாய் PKR தலைவருமான ஃபசுடின் புவாட் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சரவையில் அங்கம் பெற்றிருந்த முக்கிய அமைச்சர் ஒருவர் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக வெளிவந்திருக்கும் செய்திகள் குறித்து மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விசாரணையை மேற்கொண்டு வருவதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார்.
சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிரான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட விசாரணைகளுக்காக அவருடன் தொடர்புடையவர்களை விசாரித்து வருவதாகவும் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார். அரசாங்கத்தின் சொத்துக்களை தனியாருக்கு குத்தகை விடும் தொடர்புடைய அமைச்சர் அவர் என்றாலும் தற்போது அவர் அமைச்சரவையில் இல்லை என்றும் கோவிட் காலத்திற்கு முந்தைய அமைச்சரவையின் முக்கிய பொறுப்பில் அவர் இருந்ததாகவும் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி விளக்கினார். இப்போது முதற்கட்ட விசாரணையில் மட்டுமே இருப்பதாகவும் முறையான ஆதாரங்களுக்கு பின்னர் முன்னாள் அமைச்சரை விசாரணைக்கு அழைக்கும் போது அவர் யார் என்பதை அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு தலைநகரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது சாலைகளில் குவிந்த குப்பைகளின் அளவு அதிகமாக இருப்பதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் வருத்தம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பண்டிகை கொண்டாட்டங்களின் போது பொது இடங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிற மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்று கோலாலம்பூர் நகராண்மை கழகம் வலியுறுத்தியுள்ளது. நேற்று இரவு தலைநகரின் முக்கிய சாலைகளில் கூட்டம் கூடியதில் இருந்து அதிகாலை 4 மணி வரை குப்பைகளை அகற்றும் துப்புரவு பணியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளானதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. அதிகாலை 4 மணி வரை துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை அகற்றியதாகவும் இதனால் தலைநகரின் முக்கிய சாலைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. சாலையோரங்களில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தும் சாலைகளின் ஓரத்திலும் நடைபாதைகளிலும் குப்பைகளை போடுவது பண்பற்ற செயல் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்று கோலாலம்பூர் நகராண்மை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கேமரன் மலைத்தொடரின் ஒரு முகட்டில் அமைந்துள்ள ஒரு உணவகம் மண் அரிப்பு நிலச்சரிவு அபாயத்தில் இருப்பதால் 1 மாத காலத்திற்கு மூட உத்தரவிடப்படும் என்று பேரா நிர்வாக கவுன்சிலர் மாநில உள்கட்டமைப்பு குழு தலைவர் நிசார் ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சரிவில் சோதனைகள் செய்வதற்காக மாநில வனத்துறை உணவகத்தை 1 மாத காலத்திற்கு மூடுவதற்கு உத்தரவிடப்படும் என்று அவர் கூறினார். ஜலான் சிம்பாங் புலாய் கேமரன் மலைத்தொடரில் உள்ள உணவகத்தில் உள்ள சரிவின் வைரலான ட்ரோன் காட்சிகளை தொடர்ந்து தேவையற்ற சம்பவங்களை தவிர்க்க உணவகத்தை மூடுமாறு பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியதாக அவர் கூறினார். கம்போங் பாருவில் உள்ள ஒரு பிரபலமான உணவகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குடிநுழைவுத்துறை 4 வெளிநாட்டினரை கைது செய்துள்ளது. ஓப்ஸ் செலேரா என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட இந்நடவடிக்கை 11 குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் 1 வார கண்காணிப்பை தொடர்ந்து நேற்று மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட 4 ஆடவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சௌவி வான் யூசுப் தெரிவித்தார். விசாரணைகளில் 2 வங்காளதேசிகள் மற்றும் பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த தலா ஒருவர் என 4 அனுமதி காலாவதி ஆன பிறகு அதிக நாட்கள் தங்கி இருந்ததாகவும் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் இருந்ததாகவும் வேலைவாய்ப்பு விதிகளை மீறியதாகவும் கண்டறியப்பட்டது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தொழிலாளர்கள் 5 முதல் 6 மாதங்களாக சம்பந்தப்பட்ட உணவகத்தில் பணிபுரிந்ததாக தெரிய வந்துள்ளது. தொழிலாளர்களை நிர்வகிக்கும் மேற்பார்வையாளர் என்று நம்பப்படும் உள்ளூர் நபரிடமிருந்தும் ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.